சந்தாவை கூட்டிட்டு போறதுக்கு அவங்க வீட்ல இருந்து வந்து ஆளுங்க வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அனீஸ் வந்து சேரனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஆனா சேரன் வந்து எடுக்கவே இல்லை. என்னாச்சு பையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சேரன் பையா வந்து ஃபோன் எடுக்கவே இல்லை. எனக்கு என்னாச்சு சந்தா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு வந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு போக சொல்லுங்க. என்னால வந்து போக முடியாது அங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே நீ கதவை லாக் பண்ணிட்டு உள்ளேயே இரு. நான் வந்து சீக்கிரமா வந்து சேரன் பையாவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இங்க வந்து கரெக்டா வந்து சேரனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. ஃபோன் வந்து ரீச் ஆகவே இல்ல. உடனே வந்து சோழனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. சோழன் வந்து கரெக்டா ஃபோன் எடுத்துடுறாங்க. என்னாச்சு அனீசி இந்த நேரத்துல கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேரன் பையா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க வந்து இங்க பல்லவன் காலேஜ்க்கு வந்திருக்கோம். அவன் மெடல் வாங்க போறான்ல, அதுக்காக பாக்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாங்க அங்கதான் வரதுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஆனா வந்து எங்க வீட்ல இருந்து வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கதையை வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து நிலா வந்து சாதாரணமா பேசுறது பார்த்துட்டு பாண்டி பல்லவன் எல்லாம் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னங்க நீங்க அவனை திட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பாண்டி கேக்குறான். திட்டணுமா, எதுக்கு திட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவனை வந்து உங்களை சாதாரணமா நிலாங்கிறான், வா போன்னு கூப்பிடுறான், உங்களுக்கு அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு வந்து பாண்டி கேட்கும்போது, ஓகே தான், நான் வந்து அவரை விட சின்ன பைய பொண்ணு தானே, இல்ல வா போன்னு கூப்பிட்டா என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல, அதெல்லாம் வா போன்னு கூப்பிடலாம், நீ கூட நீ என்ன அண்ணின்னு கூப்பிடணும், வாங்க போன்னு கூப்பிடணும் அவசியம் இல்லை, நீ கூட என்ன நிலான்னு கூப்பிடுவோம், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க உண்மையாவே நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா பாண்டி நான் தான் பேசுறேன், இதுல என்ன இருக்கு, வா போன்னு கூப்பிடுறதுல என்ன இருக்கு, பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு பல்லவன் வந்து, அண்ணி உண்மையாவே நீங்க தான் பேசுறீங்களா அப்படின்றாங்க. என்னாச்சுடா பல்லவா, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நேத்து சோழன் நான் சொன்னாங்க, நீங்க வந்து சாதாரணமா பேசுறீங்க, பாப்போம்லாம் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. நாங்க ஆனா சுத்தமா நம்பவே இல்லை. ஆனா உண்மையாவே நீங்க தான் அப்படியா, உண்மையாவே மாறிட்டீங்களா, வந்து சோழன் நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இதுல என்னடா இருக்கு, வாப்போன்னு பேசுறதுலயும் நிலான்னு கூப்பிடுறதுல என்ன இருக்கு, என்ன இவங்க வாங்க ஏங்கன்னு கூப்பிடுறதா எனக்கு இரிட்டேட் ஆகுது, அதுக்கு நிலா வாப்போன்னு கூப்பிட்டா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி வந்து சிரிச்சுட்டே சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து 4 பேருமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே அந்த டைம்ல வந்து நடேசன் வந்துட்டு, என்னப்பா அவன் என்னமோ வா போங்கிறான், நீ என்னமோ கண்டுக்காம சிரிச்சுட்டு போற அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமா அங்கிள், நான் வந்து சின்ன பொண்ணு தானே, அவங்க சொன்னா என்ன, சொன்னா சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிப்பா எப்படியோ ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து நிலா வந்து எதுவும் திட்டுவாங்க அப்படின்னு ஒண்ணு எல்லாம் எதிர்பார்க்கும் போது அவங்க வந்து சிரிச்சுட்டே வந்து உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சேரன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டேய் எப்படியோ ஒரு வழியா நிலா உன்னை ஏத்துக்கிற மாதிரி இருக்குடா, எந்த தப்பும் பண்ணாம அவளை வந்து பத்திரமா பாத்துக்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிண்ணா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்றாங்க. பல்லவன் வந்து சரிண்ணா நான் காலேஜ் கிளம்புறேன், மதியம் டைம் யாரும் மறந்துடாதீங்க, எல்லாரும் வந்துருங்க அப்படின்றாங்க. சரிடா வந்துருவோம், அதெல்லாம் பயப்படாம போ அப்படின்ற மாதிரி வந்து பாண்டி சொல்றான். அண்ணா நீ வந்துருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எதுக்கு வரணும், நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சேரன் சொல்லிடுறாரு. என்னண்ணா அப்படின்னு சொல்லி சோழனை பார்த்து பல்லவன் கேக்குறான். சோழன் சொல்றாரு, அதெல்லாம் விடுடா, நான் முன்னால கூட்டிட்டு வந்துடுறேன், நீ பயப்படாம போ அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு சேரன் வந்து சொல்றாங்க, நான்லாம் வரமாட்டேன், என்னெல்லாம் வந்து இப்ப யாரும் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து டக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து பல்லவன் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல் ஆயிடுது. அண்ணா நீ கண்டிப்பா வரணும், உனக்காக தான் நான் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியே இருக்கேன், நீ வரலன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து ஜெயிப்பேனா நான் எனக்கு தெரியலண்ணா, நீ வந்துருண்ணா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சேரன் எதுவுமே பதில் சொல்லவே இல்லை, அமைதியாவே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம்டா நீ போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி அண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்பிடுறான். இந்த பக்கம் வந்து போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து வானதி வந்து வீட்டுக்கு வராங்க. வானதி வீட்டுக்கு இருந்தாலும் வாங்க வானதி அப்படின்னு சொல்லி நிலா வந்து நார்மலா பேசுறாங்க. ஆனா வானதிக்கு வந்து ஒரு மாதிரி கம்பேர் பண்ணியே வந்து இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸாவே அவங்களுக்கு இருக்கு. இன்செக்யூராவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க நிலாவை பார்க்கும்போது. அதை பார்த்துட்டு பாண்டி வந்துட்டு, என்ன வானதி நீ காலேஜ் போலியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல பாண்டி இன்னைக்கு லீவ் போட்டுட்டேன் அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏன் திடீர்னு லீவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னைக்கு மதியம் போல பல்லவன் காலேஜ் போகணும்ல, எல்லாரும் ஒன்னா போவீங்கல்ல, அதான் நானும் உங்க கூடயே வந்துடலான்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வானதி, வா சேர்ந்தே போலாம், எல்லாரும் வந்து நம்ம கார்லயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதான் அதுக்காக தான் சோழன் ப்ரோ வந்தேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போலாம்ல, நீங்க நிலா நானும் பாண்டி சேரன்னா சந்தா 3 பேர் நான் இப்ப சேர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு என்ன, சந்தோஷமா போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வந்து இங்க சேரன் வந்து சொல்றாரு, இல்லப்பா நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நிலா வந்துட்டு, இல்லனா நீங்க வந்து வரலன்னா அவன் ரொம்ப பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சு உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தான் வந்து அவன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான், எல்லாத்துலயும் வின் பண்றதுக்காக, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், நீங்க வரலன்னா அவன் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவானா, அவன் செஞ்ச தப்பு தானே, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு வேணானா, கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. உடனே சேரன் வந்துட்டு, சரிப்பா நீ சொல்றதுக்காக நான் உன்கிட்ட பேசுறேன், நீ சொன்னதுனால நான் வரேன், ஆனா வந்து அவன் எனக்கு வரதுல விருப்பம் இல்ல, அவன் செஞ்ச தப்ப நான் மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன்னு இல்ல, ஆனா வந்து நீ சொல்றதுக்காக நான்
நான் ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி, நீங்க எப்படியோ ஒரு தடவை வந்தா மட்டும் போதும், அவனுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஒரு ஃபீல் வரும், அதுலயே அவன் வந்து நல்லாவே வின் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி வந்து வானதி நிலா 2 பேருமே சொல்றாங்க. சரிப்பா, நீங்க எல்லாம் இவ்வளவு சொல்றீங்க, நான் வராம இருக்கேனா, சரி கிளம்புவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்டு உடனே வந்து கிளம்புறாங்க. இங்க காலேஜ்ல வந்து காமிக்கிறாங்க. பல்லவன் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயுமே வந்து நேம் கொடுத்துட்டு இருக்கான். மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலயுமே வந்து நல்லாவே ரன்னிங் எல்லாத்துலயுமே வந்து பண்றான். அதை பார்த்துட்டு நிலா வந்து இவன் ஏன் எல்லாத்துலயும் பேர் கொடுக்கணும், ஏதாச்சும் ஒண்ணுல இல்லாட்டி 2ல பேர் கொடுத்தா போதுமே, இவ்வளவு காம்படிஷன் அட்டன் பண்ணா ரொம்ப உடம்பு வீக் ஆயிருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆமா அண்ணி, அவன் வந்து என்ன டே நைட் ஃபுல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். எதுக்குடான்னு கேட்டதுக்கு எங்க பெரியண்ணா வந்து என்கிட்ட பேசல, அவனை வந்து பேச வைக்கணும் அப்படின்னா நான் நிறைய பரிசு வாங்கணும், அவன் வந்து நான் மேடையில பரிசு வாங்குறதை எங்க அண்ணா பார்த்தானாவே கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க, நான் என்கிட்ட பேசிடுவாங்கன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சேரன் வந்து இப்ப ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான், அவன் எப்படியா இருந்தாலும் என் தம்பி தானே, அவன் செஞ்ச தப்ப வந்து நான் தப்புன்னு தண்டிக்கவும் செய்யணும், அதே நேரத்துல மன்னிக்காம போயிருவேனா, அது ஏன் உடம்ப வருத்திக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அது நிலா வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, நான் உங்களை சந்தோஷப்படுறதுக்காக அவன் வந்து எல்லா விஷயமே பண்ணுவானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாப்பா, அவன் அப்படிதான்ப்பா பண்ணிட்டு இருக்கான், எனக்கு ஏதோ பயமாவே இருக்கு, அவனுக்கு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் அங்க வந்து சந்தாவை வந்து காமிக்கிறாங்க. சந்தா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க காலேஜ் வரதுக்காக. அனீஸும் சந்தாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சந்தா வந்துட்டு வெளியே வர நேரம் வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்துடுறாங்க இந்த ஏரியாவுக்கு. உடனே வந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்தினோன்னு அனீஸ் வந்து கேக்குறாங்க, என்னாச்சு சந்தா, எதுக்கு கதவை சாத்துற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, மாமா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஜன்னல் வழியா பார்க்கும்போது அவங்க வந்து அந்த சைடு ஏரியால தான் சுத்திட்டு இருக்காங்க. உடனே வந்து நான் இரு சேரன் பையாவுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கால் கனெக்ட் ஆகவே இல்லை. உடனே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, சேரன் கால் வந்து கனெக்ட் ஆகல அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன வந்து கூட்டிட்டு போயிருவாங்க, நான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு இரு அழாத, நான் வந்து சோழனுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து உடனே வந்து சோழனுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. சோழன் ஃபோன் எடுத்துட்டு என்ன நியூஸ், நீங்க என்ன வரலையா, வந்து நிறைய காம்படிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே வந்து அனீஸ் வந்து இல்லப்பா, அங்கதான் கிளம்பி வரதுக்கு கிளம்பிட்டு இருந்தோம் பையா, ஆனா வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஊருக்காரங்க வந்துட்டாங்க சந்தாவை தேடிட்டு, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, அங்க வந்து எங்க ஏரியாக்குள்ளதான் வந்து தேடிட்டு இருக்காங்க, சந்தா வந்து ரொம்ப அழுது, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோழன் பையா, சேரனுக்கு ஃபோன் பண்ணா அவங்க வந்து கால் எடுக்கவே இல்லை அப்படின்றாங்க. இங்க கூட்டத்துல சரியா காதுல கேட்கல போல, அதனால தான் எடுத்திருக்காது தானே, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, நான் உடனே அண்ணனை கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இந்த பக்கம் நிலாட்ட வந்து விஷயத்த சொன்னோன்னா இங்க வந்து ஃபேமிலி எல்லாருமே ஒன்னா சேர்ந்துடுறாங்க. சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலா வந்து சொல்றாங்க, அண்ணா தேவையில்லாம நீங்க வந்து நாளை கடத்த வேணாம், இப்பவே வந்து சோழனை வந்து தனியா கூப்பிடுறாங்க. என்னாச்சு நிலா, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணும் இல்ல சோழா, நீ வந்து ஒரு தாலி வாங்கிக்கோ, மஞ்சள் கயிறு வாங்கிக்கோ, இப்பவே வந்து சேரன் அண்ணாக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், கல்யாணம் பண்ணிட்டா வந்து ப்ராப்ளம் வராது இல்ல அப்படின்றாங்க. என்ன நிலா திடீர்னு கல்யாணம்னு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. ஆமா சோழா, இப்ப வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்காங்கல்ல, நம்ம கல்யாணம் சந்தாக்கும் சேரனாக்கும் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளம் இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சோழன் வந்து சரிப்பா, நீ செய்யறதும் நல்ல முடிவுதான், நான் உடனே போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. சேரன் எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. சோழன் வந்து அவங்கள ஏமாத்திட்டு சந்தாவையும் அனீஸையும் கூட்டிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துட்டு வந்து சேரன் வந்து எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அப்பதான் எல்லாம் வந்து சொல்றாங்க, அண்ணா இனிமே வந்து அவங்கள வந்து வெயிட் பண்ண வைக்க வேணாம், உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சேரன் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா திடீர்னு கல்யாணங்கிற, அப்பா இல்ல, எப்படிப்பா பண்றது, அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நிலா வந்து சண்டை போறாங்க. எவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு நாள் தான் அவ வந்து பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்குது, அதெல்லாம் முடியாது, நீ கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அனீஸும் சந்தாவும் கூட வந்துடுறாங்க. சந்தா வந்து அழுதுட்டே வந்து சேரன் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு, என்னை வந்து காப்பாத்துங்க, எங்க ஊருக்கு நான் என்னால போக முடியாது, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அழுறாங்க. இப்ப என்னன்னா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா கேக்குறாங்க. சரிப்பா, என்ன ஆனாலும் ஆகட்டும், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தாவும் சேரனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரும்போது கரெக்டா வந்து அவங்க ஊர் ஆள் வந்துடுறாங்க. என்னையா அனீஸா வந்து அடிக்கிறாங்க. இல்ல, அவளுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவ வந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்காரனோட இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உடனே வந்து அனீஸ் அடிச்சுட்டு போயிடுறாங்க. இனிமே வந்து பயம் கிடையாது, அவங்க இனிமே வரமாட்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சிருச்சுல, இனிமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு சரி கல்யாணம் ஆனதாவே இருக்கட்டும், ஆனா கொஞ்ச நாளைக்கு நீ இங்க வர வேணாம், நீ அங்கேயே இரு அப்படின்றாங்க. அதை கேட்டது சந்தா வந்து ஷாக் ஆகி கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா, நீ கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இரு அப்படின்றாங்க.
ஏன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும்போது, "இல்ல நம்ம வீட்ல வந்து ரூம்னு கிடையாதுல்ல" அப்படின்னு சொன்னோனே, வானதி வந்து டக்குன்னு வார்த்தைய வந்து விட்டுர்றாங்க. "அதான் வந்து நிலா ரூம் இருக்குல்ல, நிலாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பி விடுங்க. கிளப்பி விட்டு நீங்க 2 பேரும் அங்க இருங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அத கேட்டுட்டு நிலா வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க. "ஆமா உண்மதானே. உங்க வீட்ல தான் ஒரு பொண்ணு வந்துச்சுல்ல, நான் கிளம்புறேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு சோழன் வந்து வானதி வந்து திட்டுறாங்க. "உனக்கு அறிவுங்கிறதே இல்லையா? எப்ப எந்த வார்த்தை பேசணும்னே தெரியாதா? அவளும் வந்து அவ வந்து என் வைஃப். அவ என்ன விட்டுட்டு எங்க போவா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அத கேட்டு நிலா வந்து சோழன வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. "ஆமா, நான் சோழனோட ஒய்ஃப். நான் அந்த வீட்ல தான் இருப்பேன். நான் எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்றாங்க. இத கேட்டுட்டு எல்லாருக்குமே வந்து செம்ம ஷாக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதோட இன்னைய எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.